Hi, my beautiful viewers. Welcome back to my channel. Please நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது 15 items யூஸ் பண்ணி பண்ண மால்ட் தான். நான் என்னென்ன போட்டிருக்கேன் பாருங்க. மால்ட் 15 items யூஸ் பண்ணி மால்ட் ரெடி பண்ணியிருக்கேன். ட்ரை ஃப்ரூட்ஸ் என்னென்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் பாதாம் பிஸ்தா குடம்பி மூணு ஆட் பண்ணிட்டு ராகி 1 கிலோ கம்பு அப்புறமா வந்து பருப்புங்க போட்டிருக்கேன். அவரைக்காய் பாசிக்காய் தொகரிக்க பருப்பு நெக்ஸ்ட்டு இது வந்து கடலை பருப்பு ராஜ்மா கடலைப்பருப்பு தொகரி பருப்பு ஏலக்கரண்டு கொஞ்சோண்டு வந்து மிளகு ஜீரகம் கொஞ்சம் ஒரு அது டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுது 1 கிலோ கம்பு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முக்கானா இவ்வளோ ஐட்டம்ஸ் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்த்தோம். அதுக்குள்ளே ஒரு சின்ன டிப்ஸ். நான் புதுசாக இந்த பாண்டில் இருக்குல்ல, இது வந்து நான் முடியை போட்டு வாங்கினது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்குல்ல, முடியை எடுத்து அங்கங்கே தூக்கி போட்டு அதை விட இப்படி கொடுத்தோன்னா இல்லை காசு தராங்க, இல்லைன்னா இப்படி ஏதாவது எங்களுக்கு சாமான் வேணும்னா கூட கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எடுத்துக்கிறதுக்கு ஈஸியாக வந்துடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும்னா ஒரு ஐட்டமே நம்ம எடுத்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கணும். ஃபஸ்ட்டு நான் ராகியை தான் எடுத்திருக்கேன். நல்லா இருந்துச்சு ராகி. இப்போ நீங்கள் டிமார்ட்டெல்லாம் வாங்கினா ஒரு அளவுக்கு கூட இருக்குது. ஆனால் ராகி என்ன பண்ணேன்னா நல்லா கழுவிட்டு ஒரு 3-4 டைம்ஸு வெயிலில் போட்டு எடுத்துருக்கிற ராகி அது அப்படியே பண்ணினேன். மீடியம் ஃப்ளேம்ஸில் தான் வச்சு நல்லா வறுத்துக்கணும். உங்களுக்கே தெரியும் ராகி மேலே என்னென்ன இருக்குன்ட்டு. ஏதோ சொல்கிறாங்க கன்னடத்தில் இட்டம்ஸ்னா பெட்டம் இட்டம் அப்படின்னா ராகி சாப்பிட்டவங்க எவ்வளோ பெரிய பண்டையான கூட எடுத்து பக்கத்தில் வைக்கிறாங்க. காமெடியாக இருக்கா? காமெடியெல்லாம் இல்லை, அதுதான் உண்மை. ராகி வறுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கம்பு பற்றி நான் சொல்கிறது வேணால் உங்களுக்கு எல்லாம் தெரியும். இது ரொம்ப இந்த ஹீட் இருக்குது, எனக்கு கோல்டு தருது, ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ராஜ்மா கூட வறுத்தாச்சு. ஒன்று எல்லா ஐட்டமும் போட்டு வறுத்துட்டு இருக்கேன். இது வந்து பாசிக்காடு, இது கூட ரொம்ப நல்லது உடம்புக்கு. உங்களுக்கே தெரியுதுல எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்குன்னுட்டு. நான் இது பண்ணிகிட்டு இருக்கிறேன். மெயின் காரணமே வெயிட் லாஸ் பண்ணிக்கலான்னுட்டு. என்னோடய ஹெல்த்துக்கு நான் 54 கிலோ இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் நான் என்ன பண்ணலான்ட்டு கொஞ்சம் வெயிட் ஒரு 3 கிலோவாவது வெயிட் லாஸ் பண்ணிக்கலான்ட்டு வறுத்துட்டு இருக்கேன். பாருங்கள் இது ஆயிடுச்சு. அது வறுத்தும் போது ஸ்மெல் கம்மன்னு வருது. அப்படி ஆச்சுன்னா வறுத்தது ஆயிடுச்சுன்னுட்டு. நெக்ஸ்ட் என்னோடய தமிழ் பார்த்து நீங்கள் சிரிக்காதீங்க. எனக்கு தமிழ் இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நல்லா கொஞ்சம் அளவுக்கு வருது. அதுக்கு முன்னாடி எனக்கு தமிழே வராது. ஏன்னா நான் படித்ததில் கன்னடா தான். அப்படின்னு கேட்கல, நீங்கள் கன்னடத்துலேயே சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கலாமேன்னுட்டு. அஃப்கோர்ஸ் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் என்னென்னா இப்போது நம்ம சமையலுக்கும் உங்கள் சமையலுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால கர்நாடகாக்காரங்க சமையலெல்லாம் நான் பண்ணி உங்களுக்கு காட்டலான்னு இருக்கிறேன். உங்களுக்கு என்ன சமையல் வேணும்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த சமையல் நான் இப்படி பண்ணுறதன்னிட்டு பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உப்பு தண்ணி என்றது தெரியுமா உங்களுக்கு? உப்பு தண்ணின்னா அது கீரையில் பண்ணுறது. அதுக்கு கொஞ்சம் எல்லாமே லைட்டாக வறுத்துக்கணும். நெக்ஸ்ட் இது போட்டிருக்கேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக வறுத்துக்கிட்டு என் பொண்ணு கூட கொஞ்சம் அவள் ஏஜுக்கு இப்போ ரொம்ப குண்டாக இருக்காதனால கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணிக்கலான்ட்டு 2 பேருக்கு சேர்த்து பண்ணிகிட்டு இருக்கேன். அப்படியே வீட்டில் பண்ணிக்கலாம், எதுக்கு அங்கே இங்கே வாங்குறதுன்னுட்டு. சும்மா தானே இருக்கிற வீட்டில் ஒரு வாட்டி பண்ணோன்னா 2-3 மந்த்ஸ் வந்துடுது. ஒரு லோட்டை காலையில் எழுந்தது குடிக்கலாம். இது குடித்த போட்டு டிஃபன் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவ்வளோ வயிறு ஃபுல்லாக இருக்குது. இது 1 கிளாஸ் குடித்தோன்னா பாருங்கள். இது பண்ணி எப்படி உங்களுக்கு மாட்டு ரெடி பவுடர் ஆச்சுன்னா எப்படி இது கஞ்சி பண்ணிக்கிறது தான் நான் வேணும்னு இன்னொரு வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். இது எல்லா ஐட்டம்ஸ் இன்னொன்று எடுத்து நீட்டாக ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ரை பண்ணிக்கிட்டு எடுத்து நான் எதுக்கு அந்த இதில் போட்டிருக்கேன் மரத்துலன்னா பிளாஸ்டிக்கை போடக்கூடாது இல்லை சூடு. அதுக்காக அவ்வளோ ஐட்டம்ஸ் எல்லாம் போடுற மாதிரி எங்கள் வீட்டில் எதுவும் இது இல்லை. அது இப்படி பண்ணிக்கலான்ட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கேன் பாருங்கள். ஒன்று வறுத்ததாச்சு. எனக்கு கொஞ்சம் தான் இருக்குது. இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் போட்டுக்கலாம். இந்த ஜோடம் ரகோதி இதெல்லாம் போட்டுக்கலாம். இது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நான் எங்கள் வீட்டில் என்னென்ன எந்த ஐட்டம் தான் ஆட் பண்ணிட்டுருக்கேன். இதே தான் நான் ஹோட்டலில் போய் பீஸா பர்கர் அதெல்லாம் வேஸ்ட்டு, சும்மா டேஸ்ட்டுக்கு தான் சாப்பிட்றோம். ஆனால் இந்த மாதிரி டெய்லி 1 கிளாஸ் குடிச்சிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ
மெயினாக என்னென்னா ஆஃப்டர் டெலிவரி ரொம்ப பேருக்கு முதுகு வலி இருக்குது, ரொம்ப டயர்டாகுது. இப்போ அந்த கொரோனா இன்ஜெக்ஷன் போட்டதுனால சொல்லவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வேணும்னு பாருங்கள். கொஞ்சம் வேலை பண்ணேன்னா கை கால் வலிக்குது, ரொம்ப டயர்டாக இருக்குது. அந்த இதெல்லாம் போக தான் இதெல்லாம் போட்டுட்டு இருக்கேன். இது மெயின் அதுக்கு தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நமக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டர் வேணும்ல. நம்ம டெய்லி இவ்வளோ ஐட்டம் சாப்பிடுங்கன்னா சாப்பிட மாட்டோம். அதே ஒரு லோட்டை கஞ்சி குடித்தா இதில் இருக்கிற இவ்வளோ சத்து நம்ம உடம்புக்கு செய்கிறதில்ல. அதனால தான். அதுவும் இல்லாமல் என் பையன், நான் எங்கள் 2 பசங்களுக்கு கூட, ஒரு பொண்ணு ஒரு பையனுக்கு, அவங்க 2 பேருக்கு கூட சரி பண்ணி இந்த மாதிரி தான் மார்க் பண்ணி தான் விட்டுட்டு இருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தாங்க குண்டா. நெக்ஸ்ட் டைம் நான் அவங்க ஃபோட்டோஸ் கூட அப்லோட் பண்ணுறேன். ஆனால் இதில் கொஞ்சம் ஐட்டம் ஸ்கிப் பண்ணிருக்கேன். நாங்கள் சின்ன பாப்பாங்கள்ல அவ்வளோ சீக்கிரம் ஜீரணம் ஆகுதுன்னுட்டு. ஆனால் கன்ஃபார்மாக ராகி மெயினாக போட்டிருந்து அப்புறம் ரைஸ் போட்டுட்டு இருந்தேன். ஏன்னா அந்த வீடியோ கூட இருக்குது, நான் அப்லோட் பண்ணுறேன். எப்படி பண்ணிட்டு இருந்தேன் என் பையனுக்குன்னுட்டு. இப்போ நம்ம ஹோட்டலுக்கு போனோன்னா, இப்போ நாமளும் எடுத்துக்கோங்க, ஒரு வாட்டி ஓட்டர் பண்ணி 1000 ருபீஸ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ்னா. இதெல்லாம் வாங்க 1000 ருபீஸ் தான் ஆச்சு. இது ஒரே ஒரு டைமுக்கு 1000 ருபீஸ் வேஸ்ட் பண்ணுறதை விட இப்படி ஒரு வாட்டி 1000 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணி அமௌண்ட் இப்படி பண்ணிக்கிட்டால் 2-3 மந்த் ஆறாமல் சாப்பிட்டுக்கலாம். அது நம்ம சுகர் பேஷண்ட்ஸு எல்லாருக்கும் நல்லது இல்லை. இப்போ சின்ன வயசுலேருந்து 5 மந்த் பேபிலேருந்து நீங்கள் 90-100 இயர்ஸ் செலவு வரைக்கும் இதை குடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நோ சைடு எஃபெக்ட். இது வீட்டிலே பண்ணது மால்ட்டு. இப்போ உங்களுக்கே தெரியும் மால்ட் பண்ணி எப்படி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னுட்டு. எதுக்கு நீங்கள் அங்கே இங்கே வாங்கிக்கிறீங்க? நீங்களே பண்ணிக்கோங்க. பாருங்க, இப்படி தான் பண்ணணும். It's 1:02 p.m. கொஞ்ச நேரம் பண்ண போதும் ஆச்சு. நெக்ஸ்ட்டு சும்மா பார்த்துட்டு இருக்கேன் எப்படி இதாக இருக்கான்னுட்டு. பண்ணிக்கோங்க எப்படி இருக்குன்னு. பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி உங்கள் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள். இது என்னோடய ஃபஸ்ட்டு சேனல்லு. வாய்ஸ் இவ்வளோ மெதுவாக பேசிகிட்டு இருக்கேன்னு என் பையன் தூங்கிட்டு இருக்கான். படுத்திருக்கும்போது தான் என்னால் வாய்ஸ் கொடுக்க முடியும், இல்லையாவோ கத்திகிட்டே இருப்பேன். நெக்ஸ்ட் முந்திரி பருப்பு போட்டு வறுத்துட்டு இருக்கேன். முந்திரி பருப்பு ஆச்சுன்னா நெக்ஸ்ட்டு பிஸ்தா இருக்குது. இவ்வளோ ஐட்டம் வறுத்துட்டு அப்படியே எடுத்துகிட்டு போகக்கூடாது. கொஞ்சம்
Vale.